சூப்பர் சாங். 108 அம்மன் சோ வெரி குட். ஈரமான மஞ்சள் புடவையில உன் அழகு அதிகமாயிடுச்சு. இவ்வளவு நாள் உன் பின்னால சுத்தினது எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் இன்னைக்குதான் புரியுது. சும்மா சொல்லக்கூடாது. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். என்ன முறைக்கிற? மஞ்சள் புடவை கட்டினா நீ அம்மன் ஆயிடுவியா? இதெல்லாம் சும்மா. போடா வெளியே. நான் மட்டுமா? நல்லா இருக்காது. இவ்வளவு நாள் நான் பிச்சைக்காரனா இருந்தேன், இப்ப பணக்காரன் ஆயிட்டேன். புரியல? இன்னையில இருந்து தினம் எனக்கு நீ விருந்து சாப்பாடு போட போறல, அப்ப நான் பணக்காரன் தானே. இனிமே நீ எனக்கு மட்டும்தான். உனக்குன்னு இருந்தவன நான் டைவர்ஸ் பண்ண வச்சேன். ஆனா பாத்தியா, கடைசி வரைக்கும் அவன் நம்மள தொந்தரவு பண்ண கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவனே பார்த்து நான் செஞ்ச கொலைக்கு அவனை மாட்டி வச்சிட்டான். நீதான் கொலை பண்ணியா? ஆமா, பண்ணக்கூடாதா? பாத்தியா, நீ கும்பிட்ட தெய்வம் எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிருக்குன்னு. இனிமே நீயும் ஃப்ரீ, நானும் ஃப்ரீ. இங்க வரதுக்கு முன்னால கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசையே இல்ல. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம், உன்னை இப்படி ஈரமான புடவையில பார்த்ததுக்கு அப்புறம் என்னால சும்மா இருக்க முடியல. வா. எங்க ஓடுற? அம்முக்குட்டி, 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 குறைச்சி கதவு திறக்கணும். அம்முக்குட்டி, அம்முக்குட்டிக்கு இன்னும் என் மேல கோபம் தீர்ந்தில்லே. பச்சை, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அம்முக்குட்டி, குறைச்சி கதவு திறக்கணும். என்ன அம்முக்குட்டி, இதானும் குளிக்காத சமயம். அம்முக்குட்டி, நீ புருஷன் கொலையை பத்தி ஒரு முக்கிய எவிடன்ஸ் எனக்கு கிட்டிட்டு. இப்ப தன்னே கோர்ட்டுக்கு போனா நீ புருஷனை காப்பாத்தலாம். அம்மு, கதவு வேகம் தர. இது கண்டோ, ആ ഫംഗ്ഷനിൽ ബിൽഡിംഗ് ഞാൻ ലോ ആംഗിൾ എടുക്കുന്ന സമയം നമ്മ അഞ്ചുവും മേലെ ഇருந்து விழுந்திருக்கு. നന്നായിട്ട് നോക്കിക്കോ. അഞ്ചു വീഴ്ന്നു കൊണ്ടിരിക്കുന്നത് 8ാவது മാടിയിലാണ്. പക്ഷേ ഉൻ പുരുഷനെ എല്ലാവരും കണ്ടത് 5ാவது മാടിയിലാണെന്ന് സാക്ഷി പറഞ്ഞത്. എങ്കിൽ വേറെ யாரோ മാടിയിലിருந்து തള്ളിയിരിക്കണം. ഈ ഒറ്റ എവിഡൻസ് വെച്ച് നിന്റെ പുരുഷനെ കാപ്പാത്തണം. കുറച്ച് വേഗമാമോ. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேல்ல. போ, போய் நெகட்டிவ் எடுத்து வை. நான் போகும்போது வந்து வாங்கிக்கிறேன். போட. எந்த சாரே இது கத்தி? முன்ன பின்ன பார்த்ததில்ல, பாரு. போ, போய் நெகட்டிவ் எடுத்து வை. சீவிடுவேன். வேண்டாம் சாரே. பாத்தியா, சொருவிடுவேன். அம்முக்குட்டி, நீ போய்க்கோ. விளையாடாத, கொடுத்துரு.
ఈ సెల్ எடுத்து అమ్మో ఈ సెల్ எடுத்து నీ వేగం కోర్టుకు పో ఇయాల నా నోకు నీ వేగం పో So, Your Honor, அனைத்து சாட்சியங்களும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் நந்தகோபால் தான் குடித்துவிட்டு வெறித்தனமாக இந்த கொலை செய்திருக்கிறார் என்று சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிரூபிப்பதால் கனம் கோட்டார் அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கும் குற்றவாளியை கொலையாளி என தீர்மானித்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கூண்டுக்கு வந்து ஏறி நின்னு சொல்லலாம். மரியாதையா போட்டோ கொடு. முடியாது, என் புருஷனை காப்பாத்தியே தீருவேன். மரியாதையா கொடுத்துரு. முடியாது. குடுறி. முடியாது. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஒரே ஒரு தடவை என்னோட படுத்துட்டு போயிடு, நான் உன்னை விட்டுறேன். அது நான் செத்தாலும் நடக்காது. அப்ப சாக போறியா? ஏண்டி, மண்ணு தின்ன போற உடம்ப மனுஷன் நான் கொஞ்சம் தின்னக்கூடாதா? பாடி. வேண்டாம். தெய்வ சாட்சியா என் புருஷன் கட்டின தாலி இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் உன்னால என்ன தொட முடியாது. அப்ப தாலி எடுத்துட்டா? உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு சாட்சி வேணுமா? அப்ப நான் சொல்ற மாதிரி நான் தானே வேணும் உனக்கு. பரவாயில்லையே, இது கூட வித்தியாசமான போஸா தான் இருக்கு. லேட்டஸ்ட் பாஞ்சாலிய. ஒரு கையில புருஷன் தொங்கினாலும் ரெண்டு கையும் எனக்காக நீட்னியே. தேங்க்யூ. புருஷ பொண்டாட்டிக்கு தாலி கட்டுறது எல்லா வகையிலையும் அவளை காப்பாத்துறதுக்காக. என் புருஷன் இன்னைக்கு என் கூட இல்ல, இருந்திருந்தா என்ன காப்பாத்திருப்பாரு. அவர் இல்லாததுனால அவர் கட்டினது வச்சு நான் என்ன காப்பாத்திக்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு தாலிதான் வேலைன்னு சொல்லுவாங்க. அந்த வேலைக்குள்ள வந்தவன இந்த தாலியாலேயே கொண்டுட்டேன். அவர் நிரபராதி. அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை எனக்கு கொடுங்க. அவர் கட்டின இந்த தாலிய கீழே விழாம நான் காப்பாத்திட்டேன். இப்போ உங்க எல்லாரும் முன்னாடியும் இதையே மனமேடையா நினைச்சு அவர்கிட்ட இந்த தாலியை கட்டிக்க எனக்கு அனுமதி வேணும். நீங்க என்ன சந்தேகப்பட்டீங்க. நாம எல்லாத்தையும் இழந்துட்டோம். நான் உங்களை சந்தேகப்படல, அதனாலதான் உங்களை நான் இழக்கல.
நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருக்க. கடைசியாக கோர்ட்டில் கூறப்பட்ட சாட்சியத்தை வைத்து நந்தகோபால் குற்றமற்றவர் என்று இந்த கோர்ட் தீர்ப்பளித்து அவரை விடுதலை செய்கிறது. திருமதி நந்தகோபால் கொலை குற்றவாளி என கூறப்பட்ட இந்த வழக்கில் சாட்சிகளின்படியும் ஆதாரங்களின்படியும் அவர் தன் கற்பையும் உயிரையும் காப்பாற்றிக் கொள்ள எடுத்த முயற்சியே இந்த கொலைக்கு காரணம் என்பதால் இந்த கோர்ட் அவரை மன்னித்து விடுதலை செய்கிறது. ஆபீஸ்க்கு போங்க. அதை விட முக்கியமான வேலை எனக்கு கான்சென்ட்ரேஷன் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் സക്സസ്. ഓ ഇത് നിങ്ങൾ രണ്ടുപേരും പിരിയുമ്പോൾ പോട്ട ഡ്രസ് അല്ലോ? അതെ, ഞങ്ങൾ തിരിച്ചു ചേർന്നപ്പോൾ ആ ഡ്രസ് തന്നെയാണ് ഇട്ടിരിക്കുന്നത്. മലയാളം അറിയോ? മലയാളം മാത്രമല്ല വേറെ ഒരുപാട് ഭാഷ അറിയാൻ താൻ പോ ആ? ഓടോ. അയ്യോടാ. எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் ஸ்டில் ப்ளீஸ். நீ ஒரு ஸ்டில் எடுத்ததுனால தானே இவ்வளவு பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சு. போய்யா. അമ്മുക്കുട്ടി கொஞ்சம் പറയണം. ഇനി പൊണ്ടാട്ടിയെ ദൈവമല്ലേ? താങ്ക് യു.